நீ இப்படி ஆகிருவேன்னு தெரிஞ்சுதான் நான் போறேன்னு சொன்னேன். ஆனா நீ தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட இருன்னு சொன்ன. அதையும் உனக்காக நான் பண்ணேன். மேபி அப்பவே நான் உன்னை விட்டு போயிருந்தா நீ இவ்வளவு சஃபர் ஆகியிருக்க மாட்டேல்ல. உனக்கு தெரியல சாரு, நான் உன் மேல எவ்வளவு அப்சஸ்டா இருக்கேன்னு. இப்போவும் அப்படிதான் இருக்கேன். உன் கூட சேட் பண்ணும்போது அந்த சேட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் சாரு. சாப்பிடும் போது நீ கால் பண்ணினா சாப்பாடு தூக்கி போட்டு உன் கூட தான் பேசிட்டு இருப்பேன். என் நாளை டிசைட் பண்றதே நீ அனுப்புற குட் மார்னிங் மெசேஜ் வச்சுதான். அதுல நீ ஒரு சின்ன எமோஜி கூட அனுப்பலன்னு வச்சுக்க, அப்படியே ஒரு மாதிரி அந்த நாளே மோசமா போயிடும். உன்கிட்ட ஏதோ கேட்கவோ இல்ல சொல்லவோ சொன்னா நீ எங்க என்ன விட்டு போயிருவோன்ற பயம் உன் மேலதான் தப்பு இருக்கும். ஆனா நான் கேட்கவே மாட்டேன். கேட்டா எங்க நீ என்னை விட்டு போயிருவேன்ற பயம். நைட்டு ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருப்பேன், அது நீ ரிப்ளை பண்ணா போயிட்டேன்னு வையேன், ராத்திரில தூக்கமே வராது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டே இருப்பேன். டெய்லி காலைல எந்திரிக்கும் போது வேண்டிக்கிற விஷயம் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சாரு. சின்ன வயசுல இருந்து யார் கஷ்டப்பட்டனாலும் உன்கிட்டயே வந்து பழகிட்டேன் சாரு. ஆனா இப்ப நீ கஷ்டப்படுத்தும் போது யார்கிட்ட போகணும்னு யோசிக்கலையே. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல சாரு. உன் வீட்டுல போராடாமலே விட்டியா சாரு? என்னால போராட முடியல தமிழ். வீட்டுல கல்யாணம் வேணான்னு சொன்னா உன் தங்கச்சியோட வாழ்க்கை உன் அண்ணனோட வாழ்க்கை நீ அழிக்கிறன்னு சொல்றாங்க. என்னால எதுவுமே பேச முடியலடா.